இந்த மாதிரி நம்ம எல்லாரும் குடும்பத்தோட வெளியே போய் எவ்வளவு நாள் ஆச்சுல சம்பந்தி? ஆமா சம்பந்தி, ரொம்ப நாள் ஆச்சு. நானே ஊருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி எல்லாம் பூமாரி ஸ்வேதாலாம் சின்ன வயசுல இருக்கும்போது ட்ரெயின்ல போனது எனக்கே ஒரு மாதிரி புதுசா தான் இருக்கு இது. ஆமா, குடும்பத்தோட போறதே ஒரு நல்ல விஷயம் தானே. அதுவும் பாப்பாக்கு பேர் வைக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், எவ்வளவு நல்ல விஷயம். ஆமா சம்பந்தி, ஆனா இதுல நம்மளோட அண்ணாவும் வந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ணா இல்லாம நம்ம குடும்பம் முழுசாவே இல்ல. என்ன பண்றது, 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் வெளிநாட்டுக்கு கிளம்பி போனாரு. அவரும் பேத்திய பாக்குறதுக்காக எவ்வளவோ பர்மிஷன்லாம் கேட்டு பார்த்தாராம், ஆபீஸ்ல தான் கொடுக்கவே இல்லை. ஆமா, இந்த வயசுல அண்ணா வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆமா சம்பந்தி, என்ன பண்றது, உங்களுக்கு 2 பசங்க, 2 பேரும் உங்களுக்கு சம்பாரிச்சு போட இருக்காங்க. ஆனா எனக்கு 2 பேர் பொம்பளை பிள்ளைங்க தானே. அவர் இப்பவே ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சாருனா தான் பின்னாடி நாங்க வாழ்றதுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகும். அது என்னமோ சரிதான். என்னடா செல்லம், என்ன அப்படி பாக்குது? என்னடா இந்த ஏதோ புதுசா இருக்கே, நம்ம வீடு இப்படி இருக்காதுன்னு எப்படி பாக்குறா பாரு ஸ்வேதா. ஆமா ஆமா, நிறைய பேர் வேற போயிட்டு போயிட்டு வராங்களே, எல்லாரையும் குறு குறுன்னு பாக்குறா. எவ்வளவு கியூட்டா பாக்குறா பாரு என் தங்கம். எங்க அப்பா சொன்னாருன்னு ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஊருக்கு நான் திரும்பி போறேன். எங்க அப்பா பெத்தவ கண்டிப்பா ஏதாவது வம்பு வளர்ப்பா. நாங்க அங்க போய் இருக்கும்போது என்னென்ன வம்பு வளர்க்க போறான்னு தெரியல. எனக்கு அவ மூஞ்சில முழிக்கணும்னு நினைச்சாலே வெறுப்பா வருது. என்ன பண்ணி தொலைக்கிறது? எல்லாம் அப்பாவுக்காக பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. எனக்கு தங்கச்சின்னு வந்து பிறந்தவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இப்போ கூட உட்காந்து என்ன பண்ணலாம், என்ன சண்டை போடலாம், அவங்கள வந்து எப்படி அசிங்கப்படுத்தலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பா. இதெல்லாம் என் நேரம். பேசாம தனியா ஒரு ரூம் புக் பண்ணி அங்க போய் குடும்பத்தோட இருந்துட வேண்டியதுதான். அவ வீட்டுல எல்லாம் போய் தங்கணும் தலையெழுத்து. என்னடி வாந்தி வருதா? வாந்தியா? ஏச்சி, வாவ்னு சொன்னேன்டா, வாந்தி எடுக்கல. ஓ, இங்க யார் மேடம் அப்படி வாவா இருக்கா? அங்க பாரு, ஒரு பையன் செம்ம கியூட்டா இல்ல? அப்படியே பார்க்க கொரியாக்கார மாதிரியே இருக்கான்டா. செம்ம அழகா இருக்கான். எவன் அவன்? யாரு அங்க மஞ்சள் சோக்கா போட்டுட்டு நிக்கிறானே அவனா? அவன் தான் எவ்வளவு சாமிங்கா கியூட்டா இருக்கான்ல. சி, பொண்ணுக்கு ஆம்பளை கேட்ட போட்டு விட்ட மாதிரியே இருக்கான். அவனை போய் சைட் அடிச்சிட்டு இருக்க, அறிவில்ல? ஏய், நீ வாயை மூடு, உனக்கு பொறாம. அவன் ரொம்ப அழகா தான் இருக்கான். அவன் மூஞ்ச போய் முதல்ல கண்ணாடியில பாரு. அவனை போய் குறை சொல்ல வந்துட்டான் பைத்தியக்காரன். நல்லா பாரு, ரொம்ப கியூட்டா சாமிங்கா பப்ளியா இருக்கான். ஐயே, அறிவு கட்டவளுக்கு கொஞ்சம் கூட ரசனையே இல்லை. அவன் என்ன நல்லா இருக்கான். ஓஹோ, மேடம் வேணுக்குன்னே நீ வெறுப்பேத்தி பாக்குறாங்களா? இருடி, இப்போ உன்னை நான் எப்படி வெறுப்பேத்துறேன்னு பாரு. பூமாரி. என்ன, இப்ப அந்த பையன் பார்க்க ஆன்டி மாதிரி இருக்கான்னு சொல்ல போறியா? சேச்சா, அப்படிலாம் இல்ல. நம்ம ஊருக்கு போறோம்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருக்குடி. ஊருக்கு போனா ஹாப்பியா ஜாலியா தான் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிறது தானே, என்னமோ புதுசா சொல்ற. எல்லாருக்கும் இருக்கிறது தான், ஆனா நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னு கேளேன். ஏன்னு கேட்காம இருந்தா விட்டுவா போற, சொல்லி தொலை. ஏன்னா என் ஊர்ல எனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா. அவளை கிட்டத்தட்ட பார்த்து 15 வருஷம் ஆகுது தெரியுமா? ஓஹோ, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? உனக்கு ஒண்ணு தெரியுமா பூமாரி? அவ அப்பயே அவ்வளோ அழகா இருப்பா. அதுலயும் ஒரு பிங்க் கலர் பட்டு பாவாடை சட்டை போட்டுட்டு வருவா பாரு. ஐயோ, தேவதை மாதிரி இருப்பா பூமாரி. நானும் அவளும் சின்ன வயசுல எங்க ஊர்ல சுத்தாத இடமே இல்ல. அப்பெல்லாம் 2 ரூபாய்க்கு பைசைக்கிள் விற்கும். அது வாங்கி நான் ஓட்ட அவ பின்னாடி உட்கார்ந்துட்டு வரேன்னு ஊரே நல்லா டைவடிப்போம். அவ அவ்வளோ அழகா இருப்பா. இப்போ அவ எப்படி இருப்பான்னு தெரியல. எனக்கு அவளை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு தெரியுமா? ஓஹோ, அதுக்கு இப்ப என்னடா பண்ணலாம்? வெறுப்பேறா வெறுப்பேறா. இருடி இரு, இன்னும் நல்லா வெறுப்பேத்துறேன். எனக்கு ஊருக்கு போறது பிடிக்கவே இல்லை. பட் அவளை பார்க்க போறணுன்றதுக்காகவே நான் ரொம்ப எக்ஸைட்டடா கிளம்பிட்டேன் தெரியுமா? நானும் அவளும் இப்பெல்லாம் இவ்வளோ ஜாலியா இருந்தோம். இப்ப திரும்பி அவளை பார்க்க போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ, சரிதான். உன் அத்தை பண்ணா என்னோட அழகோ? ஏய், என்னடி கேட்டுட்ட? நீ அழகுதான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவ பேரழகு தேவதை மாதிரி இருப்பா தெரியுமா? அப்பயே அவ அவ்வளோ அழகா இருந்தானே, இப்ப அவ எப்படி இருப்பான்னு தெரியல. நீயே வந்து பார்த்துட்டு சொல்வா பாரு, உண்மையிலேயும் அத்தை பொண்ணு ரொம்ப அழகா தாண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி. ஓஹோ, ஆமா, இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை. நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல பூமாரி, நாளைக்கு அவளை பார்ப்பேன், அவகிட்ட பேசுவேன். நீ பொசசிவ் ஆயிருவல்ல, அதனாலதான் முன்னாடியே சொல்லி வைக்கிறேன். நீ யார்கிட்டயோ பேசி அவகிட்டயோ பேசி எனக்கே பொசிசிவ் ஆக போகுது. நல்லா வெறுப்பேறா. ஏறு ஏறு.
அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்ல மறந்துட்டேன் பூமாரி. அது என்ன விஷயம்? எங்க தாத்தா இருக்காருல, அதான் எங்க அப்பாவோட அப்பா. அவரு சின்ன வயசுலயே சொல்லுவாரு, சஞ்சய்க்கு ஏத்த ஜோடி யாழினி அப்படின்னு. உனக்கு தெரியுமா, நானும் அவளும் சின்ன வயசுல மேரேஜ்லாம் கூட பண்ணிக்கிட்டோம். ஆ? எது மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? ஆமா பூமாரி, சொன்னா நம்ப மாட்டேன். உனக்கு எனக்கும் நடக்கிறது செகண்ட் மேரேஜா தான் இருக்கும். எனக்கும் அவளுக்கும் ஃபர்ஸ்ட் மேரேஜே நடந்துருச்சு. என்னடா உளர்ற? உளறலாம் இல்ல பூமாரி. எங்க தாத்தா அந்த பொண்ணு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல சொன்னாரா, அதை நான் போய் என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து எனக்கும் அவளுக்கும் சின்னதா கோயில்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. விளையாட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு ஓரா பேசிட்டு இருக்க, வாய் முட்டை அமைதியாடுறா. என்னதான் விளையாட்டு கல்யாணமா இருந்தாலும் எனக்கு ஆல்ரெடி அவ கூட கல்யாணம் ஆயிடுச்சு பூமாரி. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணா? கோபரியா? நான் கோபப்பட்டேன்னு உன்கிட்ட சொன்னனா? இல்ல, மூஞ்சிலாம் லைட்டா செவக்குது, அதான் கோபட்டியோன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே சொல்லி ஆகணும், அவ தேவதை தெரியுமா? வாய் முட்டை அமைதியா இருக்கியா? தேவதையாமா தேவதை. நல்ல வெறுப்பேறுடி, என்னைய வெறுப்பேத்தி பாக்குற. மாமா ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தான், ஏன் மாமா ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தான். என்ன யாழினி, பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. சும்மா தாண்டி தேனு பாடிட்டு இருந்தேன். என்ன இந்நேரத்துக்கு வீட்டை பக்கம் வந்திருக்க? இந்நேரத்துக்கா? அடி பாவி, என்னடி விஷயம்? என்ன விஷயமா? அடி பாவி, நேற்று நீ தானே சொன்ன சீக்கிரம் நாளைக்கு கிளம்பி வந்துடுறீ, சந்தையில் ஒரு ஷூட்டிங் போது நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி. அச்சோ, மறந்தே போயிட்டேன். அடியே, என்னடி ஆச்சு உனக்கு? எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டேன். இப்போ என்னாச்சு திடீர்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. இல்லையே, உன் பேச்சில் ஏதோ வித்தியாசம் தெரியுதே. என்ன வித்தியாசம் தெரியுதா? ரொம்ப நல்லாவே தெரியுது. சரி சொல்கிறேன், உட்காரு. அது வந்து, என்னடி வெக்கலாம் படுற? நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே. மத்தியான பக்கம் கொள்ள சைடு எதுவும் போனியா? காத்து கருப்பு எதுவும் அடிச்சிருச்சா என்ன? என்னடி வினோதமா நடந்துக்கிற? அடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அப்புறம் என்னடி ஆச்சு? நான் சொல்லியிருக்கேன்ல, என் மாமா சஞ்சய். ஆமாம், என்ன அவர் நைட்டு கனவுல வந்தாரா? அட்வைட் பாருனியா? அவர் கனவுல வர்றதுலாம் புதுசா என்ன? அப்புறம் என்னடி ஆச்சு? அவங்க குடும்பத்தோட இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்கடி. அடியே, என்னடி சொல்ற? ஆமாடி, நம்பவே முடியல. உங்க அம்மாக்கும் உங்க மாமனுக்கும் சண்டைன்னுலாம் சொல்லிட்டு இருந்த. 15 வருஷமா பேசிக்கிறதே இல்ல, வீட்டுக்கும் போறது இல்ல, கல்யாணத்துக்கு கூட கூப்பிடலாம் சொல்லிட்டு இருந்த. இப்ப திடீர்னு வீட்டுக்கு வராங்கன்னு சொல்ற. அதாண்டி எனக்கும் புரியல. எங்க தாத்தா தான் எல்லாரையும் வர வச்சிருக்காரு. எங்க அசோக் மாமா சொல்லியிருக்கேன்ல, சஞ்சய் மாமாவோட அண்ணன். ஆமா, அவருக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. எங்க தாத்தா அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க, குலதெய்வம் கோயில்ல பொங்கல் வச்சு குழந்தைக்கு பேர் வைப்போம், எனக்கு இந்த ஒரு ஆசையாவது நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அதனால தான் எல்லாம் குடும்பத்தோட கிளம்பி வராங்க. ஒரே ஜாலி தான். இப்போ 15 வருஷம் கழிச்சு உன் மாமாவோட பார்க்க போற. கனவுல உன் மாமா வந்தாலே உன்னை கையில பிடிக்க முடியாது, நேர்ல வேற வராரா. ஐயோ, அப்ப இனி உன்னை ஒரு வாரத்துக்கு வீட்டை பக்கம் விட்டு வெளியவே பார்க்க முடியாது போலயே. ஆமாண்டி, நானே ரொம்ப ஆவலா இருக்கேன் எப்போ என் மாமா வருவாருன்னு சொல்லி. எனக்கு அவர்னா அவ்வளோ பிடிக்கும். இப்போ அவர் எப்படி இருக்காரோ, எனக்கு அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏய் பொறுடி, இன்னும் ஒரு நாளைக்குள்ள உன் மாமா வந்துருவாரு. அதுக்குள்ள இப்படி தொல்லி குதிச்சிட்டு இருக்க. உன் மாமனை பார்க்க 15 வருஷம் வெயிட் பண்ண, இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ண மாட்டியா? வெயிட் பண்ணுவேன். என் மாமனுக்காக ஒரு நாள் என்ன, 7 ஜென்மம் கூட வெயிட் பண்ணுவேன். அடி பாவி, என்னடி இப்படி உனக்கு புத்தி போச்சு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடி. ஐயோ, விட்டா உன்னை பேச்சியாத்தா கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தான் வந்திருக்கணும் போலையே. உன் மாமா வரதுக்கு முன்னாடி இந்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உன் மாமனை பார்த்துட்டா என்ன ஆட்டம் ஆடுவேன்னு தெரியலையே. இப்போடி அந்த குடும்பம் நம்ம அம்மாக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கு. அந்த குடும்பம் வருதுன்னு இவ சந்தோஷத்துல வேற இருக்காளா? இதுல சஞ்சய் மாமன். இப்படி ஒருத்தி இருக்கான்னு அவனுக்கு நினப்பு கூட இருக்காது. சஞ்சய் மாமா வரேன்னு சந்தோஷத்துல வேற இருக்கா இவ. வரட்டும், அந்த குடும்பம் நம்ம வீட்டுக்கு வரட்டும். எல்லாரையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறேன். எங்க அம்மாவையே கஷ்டப்படுத்திட்டான் அந்த ஆளை நான் சும்மாவே விட மாட்டேன். மாமன். அவன் எல்லாம் எங்க அம்மா கூட பிறந்த அண்ணனா? அவன் தாய் மாமா இல்ல, சரியான நாய் மாமன். வாடா வா, எங்க அம்மாவை எவ்வளவு அசிங்கப்படுத்தின.
உன்னை கண்டிப்பா இந்த தடவை அசிங்கப்படுத்தாம உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்டா. தாய் மாமான்ற பேர்ல இருக்க நாய் மாமனே. ஏய் யாழினி. அடியே யாழு ஒன்னு கூப்பிடுறாங்கடி, காதுல விழுக்கலையா? ஐயோ இவன் எப்போ வந்தான்னு தெரியலையே. தேனு நம்ம எதா இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாம் தேனு. ஏண்டி என்ன ஆச்சு? எதுக்குடி உன் அண்ணனை பார்த்த உடனே இப்படி பேசிட்டு இருக்க? சஞ்சய் மாமனை பத்தி தானே சொல்லிட்டு இருந்த. அடியே அடியே அமைதியாரு அமைதியாரு. சஞ்சய் மாமா பேரை இங்க எடுக்காத. சஞ்சய் மாமா பேரை எடுத்தா என் அண்ணன் கோச்சுக்குவான். நான் அப்புறமேட்டு வந்து டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இப்போ நீ கிளம்பு வீட்டை விட்டு. சரி டீ போயிட்டு வரேன். இந்தாடி உன்னை தானே கூப்பிடுறேன். காதுல என்ன பஞ்ச வச்சுட்டு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கியா யாழினி? வானே என்னென்ன வேணும்? என்ன வேணுமா? பயங்கரமா பசிக்குது. போய் சோத்தை எடுத்து வை போ. வெட்டிக்காத பேசுறதுமே வீட்டுல எவ்வளவு வந்துடுறா. போ மச மச நிக்காம சீக்கிரம் போய் சோறு வை போ. இதோ வைக்கிறேன்னு. நானும் தேனும் பேசிட்டு இருந்தது இவன் கேட்டுப்பானோ? அதனால்தான் இவ்வளோ கோவமா இருக்கான் போலயே. அங்க போய் மச மச நின்றுட்டு இருக்காம சீக்கிரம் போய் சோறு வை. இதோ போறேனே. எதிரி குடும்பம் வீட்டுக்கு வரப்போது அதை நினைச்சு சந்தோஷம் வேற பட்டுக்கிட்டு இருக்கா இவ. இவ மனசுல இருந்து அந்த சஞ்சய் பையனோட நினைப்ப அடியோட வெறுக்க வைக்கணும்.